செகண்ட் டேக்கு வந்தாச்சு. மேட்ச் பிட்வீன் கீழே குருணைக்குளம் விசஸ் தமிழ்பாடி. இதில் டாஸ் ஒன்றுனா கீழே குருணைக்குளம் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. தமிழ்பாடி பேட்டிங் உள்ள வந்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் சொல்லியிருக்காங்க. 4 பவுலர் ஒரு பவர் பிளே சொல்லிட்டாங்க. அந்த பாலை ஏறி போனாங்க, வெளியே போயிருக்கு. ஒய்டோட இந்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு டேல பவுலிங் என்ன முத்து இந்த பாலை டிஃபெண்டுக்கு போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாங்க. டேரெக்டாக தான் விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட் பவுல் ஏறி மாதிரி சின்ன பெரிய இஸ்தில் போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே பாடி ஏக்கலாம் ஒரு டாட்டு. அடுத்த பந்து நல்லா ஸ்லோயராக வாட்ச் பண்ணி கரெக்டாக அப்ளிக் பண்ணாங்க கூட சொல்லலாம். மிட் விக்கெட் ரீஜனில் சான்ஸ் ஃபார் 6. இன்னைக்கு டோர்னமெண்ட்டில் வர முதல் 6. அகைன் ஏறி மறிச்சு ஃப்ளாட்டாகவே போயிடுச்சு இந்த தடவை 6. பேக் டு பேக் ரெண்டாயிரம் பண்ணி கொண்டாங்க. கன்சிக்யூட்டிவ் ஆன சான்ஸ் ஃபார் ஹேட்ரிக்ன்றதை பார்ப்போம். லாஸ்ட் 2 மோர் பவர் பிளேயோட கடைசி 2. தப்பான பால் வியந்த சிம்ஸில் பனிஷும் பண்ணிட்டாங்க. ஃப்ளாட்டாக போயிடுச்சு. ஹேட்ரிக்காக பதிவு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு டோர்னமெண்ட் வர முதல் ஹேட்ரிக். ஒரு பவர் பிளேயோட கடைசி 1. விட்டு லெட் எடுக்க போனாங்க. இன்சூரன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் அட்லாஸ் இந்த டாட்டோட இந்த ஓரி முடிச்சுக்காகனு சொல்லலாம். போதுமான ஸ்கோரை கொண்டு வந்துட்டாங்க. ஒரு ஓவர் முடியல 19 அடிக்காங்க பவர் பிளேலேயே. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அப் டு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் கிளாஸாக எடுத்தாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர் ரன்னிங் பிளேன் சிங்கிள் அலோ பண்ணியிருக்காங்க. சிங்கிள். அடுத்த பந்து ஏறி மாதிரி சின்ன பெரிய ஷாட்டுக்கு தான் போனாங்க. இந்த தடவை ரொம்ப பெரிய ஓப்பனில் நோக்கி போயிட்டுருக்கு. ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா தாண்டிடுச்சு ஃபீல்டர். ஒரு பவுண்டரி. இந்த ஒரு லாட்டாகவே போயிடுச்சு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி. பேக் டு பேக் 2 போலீஸ் கொண்டு வந்துட்டாங்க இந்த ஓவரில். அடுத்த பந்து ஏறி மாதிரி சின்ன இந்த தடவை ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் அதுவும் 6ஆ 4ஆன்றதை பார்ப்போம். டிசிஷன் 4. இந்த டோர்னமெண்டோட முதல் ஹேட்ரிக்னாலும் ஒரே பேட்ஸ்மேன் ஆனந்த். டவுன் ட்ராக் போனாங்க. லோட்டாஸாக நோட் பண்ணி கேப்லையும் போயிடுச்சு. நல்லா ஸ்டாப் ஃபீல்டர் ரன்னிங் பிளேன். நல்ல த்ரோ பவுலிங் இல்லை. பவுலர் மிஸ் பண்ணி 2ஆக மாறிடுச்சு. ஈஸி 2 மோர் வெளியே போட்டுருக்காங்க. அவுட் ஆஃப் மேட்ச். நோ பவுல். ஃப்ரீ கிட் பால் ஏறி மறிச்சிருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாடி அட்டாக்ல லெக் பை மூலியம் ஒரு சிங்கிளான்னு பார்ப்போம். சிங்கிள் கிடச்சிரும். அட்லாஸ் இந்த சிங்கிளோட இந்த ஓவர் முடிச்சிருக்காங்க. முடியல 36 அடிக்காங்க. எந்த ஒரு விக்கெட் இழக்காம தமிழ்பாடி. தேர்ட் ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே ஸ்லாட்டுக்கு வந்துட்டாங்க. தப்பான பால் வந்த வேலைக்கு வெளியே போயிடுச்சு சொல்லலாம். 6. ஆனந்த் பேட்டில் முதல் 6 இந்த ஓவரில். அடுத்த பந்து அகைன் ஏறி மறிச்சின்னு ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் ஃபீல்டு கையை நோக்கி நல்ல ஸ்டாப் ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து 3 ஷாட்டுக்கு தான் போனாங்க. இன்சடச் ஒரு டாட்டு. அடுத்த பந்து வேறு ஸ்விட்சுக்கான ட்ரை விக்ரம் வந்துச்சு. நல்ல ஒரு 9 லென்த்தில் அந்த இடத்துல ரன் அவுட்கான சான்ஸ் இருந்துச்சு. அதுவும் மிஸ் ஆகிருக்கு. சிங்கிள் பைஸில் 5 அரையும் ஏறி மறிச்சிட்டாங்க. கரெக்டாக ஸ்கொயர் லெக்கில் சான்ஸ் ஃபார் கேட்ச் ட்ராப் ஆகி பவுண்டரி நினைக்கிறேன். டாப்பபுள் பவுண்டரிஸ் நம்ம ஆனந்த் பேட்லேருந்து. இந்த அரையும் டாப் பேட்ச் மாதிரியான சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுக்க முடியுமா? பவுலரை போட்டு பவுலரை போனாங்க. கேட்சும் ட்ராப் ஆகிருக்கு. ஒரு லைஃபும் கிடச்சிருக்கு. சிங்கிள். ஒரு முடியல 49 ஆடி இருக்காங்க. ஸ்ட்ரிங்ஸோட ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அகைன் தப்பான பால் பேட்டில் எஜென்சி நல்ல டேக்கன் சூப்பர் டைரக்ட் ஹிட். இந்த இடத்துல ஒரு விக்கெட். அடுத்த பந்து செகண்ட் பேட்ஸ்மேன் ஸ்லாட்டுக்கு வந்தாங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டிரைவில் நல்லாவே ஸ்டாப் பண்ணாங்க. ஃபீல்டர் ரன்னிங் பிளேன் பார்ப்போம். சிங்கிள். அடுத்த பந்து ஆஃப் டேக்கரில் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போயிடுச்சு. கண்டிப்பாக பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு பார்த்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணி அந்த ரன் அவுட்கான சான்ஸ் இருந்து மிஸ் ஆகிருக்கு. 2ஆக மாறிடுச்சு. ஈசிடி ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து லோட்டாஸாக நோட் பண்ணி ஸ்கொயர் லெக்கில் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் நான் ஸ்டாப்பும் கூட ரன்னிங் பிளேன். சிங்கிள். லாஸ்ட்டும் ஒரு இன்னிங்ஸோட கடைசி 2. டார்கெட் திருமணி ஓடி கடைசி 2 ஒய்டு. 4th பவுண்டரி மறைச்சிட்டு பெரிய ஸ்டில் போனாங்க. நிற்க வச்சு இந்த மாதிரி வாங்க நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ரன் அவுட். இங்கே ஆஃப் செஞ்சுரிக்கான ட்ரை இருக்கும் தான் நினைக்கிறேன். இதோட ஆஃப் டீம் ஆஃப் செஞ்சுரியை கடந்துட்டாங்க. தன்னோட ஆஃப் செஞ்சுரியை இப்போ கடந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்த் பேட்டிங்கில் மறைச்சிட்டு ஸ்கொயர் லெக்கில் தெரிச்சிட்டு போயிடுச்சு. அட்லாஸ் இந்த பவுண்டரியோட இந்த ஆஃப் செஞ்சுரியை கிடக்குறாங்க. இன்னைக்கு டோர்னமெண்ட்டில் ஆஃப் செஞ்சுரி ஆனந்த் பேட்டில் 59 அப்படின்ற டார்கெட்டில் உள்ள வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பாலே ஸ்ட்ரெயிட்டாக பாடி அட்டாக்ல டாட்டோட இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் பெரிய ஸ்டிலுக்கு தான் போனாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாடி அட்டாக்ல கீப்பர் நல்லா டேக்கன் கூட லெக் பை. அடுத்த பந்து நல்ல ஸ்லோயர் ஃப்ளிக். இங்கே கேப்லையும் போய் விழுந்திருக்கு. அப்படின்னு பார்ப்போம்.
ஸ்டாப் லைனில் ஓடி இருக்கப்பட்ட 2. அடுத்த பந்து இந்த தடவை ஏறி மடிச்சுட்டு பெரிய ஷாட்டுக்கு போனாங்க. மாட்டிக்கான்னு நினைக்கிறேன். டாப் பெச் ஒன்று நல்ல கேட்சை ட்ரை பண்ணாங்க. கேட்சும் ட்ராப் ஆகிருக்கு. ரன் இப்படின்னு ஓடி இருக்கப்பட்ட 1. அடுத்த பந்து இந்த தடவை லோட்டாஸாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஹைட்டு மாரி டிஸ்டன்ஸும் போயிடுச்சு. இங்கே 6 ஆல்ட்டுக்காக ஒரு 6 கூட சொல்லலாம். அண்டர்லேயே வந்துருச்சு. இந்த தடவை நல்லாவே ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. பேக்கப் டேரக்ட் ஹிட்டுக்கான ட்ரை எங்கேயோ போயிடுச்சு. அதனால் ஒரு சிங்கிள் கிடச்சிருக்கு. சிங்கிள் எல்லாம் சேர்ந்து சிங்கிளோட இந்த ஓவரே முடிச்சிட்டாங்க. ஒரு முடியல 10 ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். முதல்ல பாலே டாப் பைச் ஸ்ட்ரெயிட்டே இந்த ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிங்கிள். அடுத்த பந்து விட்டு கட்டுக்கு போகலான்றாங்க. டிஃபரெண்ட் மைண்ட் செட்டில் ஸ்ட்ரெயிட்டே தான் பாடி அட்டாக் டாட் பவுல். அடுத்த பந்து ஷார்ட் பால் மாரிஷின்னு பிஎன்எஸ்எம்ஸில் தப்பான மாலை கரெக்டாக பனிஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 4. அடுத்த பந்து விட்டு லேட் கட்டுக்கு போனாங்க. குயிக்கராக வந்துருச்சு டாட்டு. ஒரு 4க்கு அப்புறம் ஒரு கம்பேக் பவுலர் கையிலிருந்து தப்பான பால் ஒயிட் விஎன்எஸ் ஸ்டம்ஸில். அடுத்த பந்து ஷார்ட் பால் இந்த வரையும் மிஸ் பண்ணிட்டாங்க. விஎன்எஸ் ஸ்டம்ஸில் ஸ்டாப் பண்ணி ஒயிட். ஷார்ட் பால் அகைன் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒயிட் வந்து 5 ரூபா மாதிரி சின்ன தரையில் தான் போயிருக்கு. ஸ்கொயர் லெக்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர் நல்லாவே ஸ்டாப் பண்ணான்னு பார்த்தா ஃபீல்டரோட காலில் போட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும் போல். ஈஸி டு ஓடி இருக்கப்பட்ட 2. ஷார்ட் பால் எடுத்து தான் விட்டாங்க. கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும். இந்த ஸ்டம்ஸ்லன்னு பார்த்தா ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இந்த தடவை செட் பண்ணி நல்லா ஸ்டாப் லைனில் ஓடி இருக்கப்பட்ட 1. அட்லாஸ் இந்த ஒன்னோட இந்த ஓவரி முடிச்சிருக்காங்க. ஒரு முடியல 21 ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஸ்டார்ட்னா ஆனந்த் அவருக்கான முதல் ஓவர். முதல் பாலே அப் டு கரில் டாட் ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. தப்பான பால் இந்த ஸ்டம்ஸில் ஒரு ஒய்டு. அடுத்த பந்து நல்லா ஸ்லோயர் பாடி அட்டாக்ல ஒரு டாட். அடுத்த பந்து டவுன் ட்ராக் போனாங்க. அப் டு கரை ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் நல்லாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபீல்டர் ரன்னிங் பீட் பாப்போ சிங்கிள். ஓடி இருக்கப்பட்ட 1. பந்து அவுட் ஆஃப் மேட்ச் நோ பவுல். இலவச பந்து லோட்டாஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. பேட்லையும் பட்டுருச்சு. அகைன் நோ பால் கொடுத்துருக்காங்க. ஹைட் நோ பால் ஓவர் த்ரோ மாதிரி. அடுத்த பந்து விட்டு லேட் கட்டில் ஸ்ட்ரெயிட் ஃபீல்டர் மாயா நல்ல ஸ்டாப். ரன்னிங் பீட்டில் ஓடி இருக்கப்பட்ட 1. போன பால் நோ பால் சொல்லியிருந்தேன். அது நோ பால் இல்லை. வந்து நல்லா ஸ்லோயர் டெலிவரி ஆனாலும் வெளியே வந்துருச்சு. இந்த ஸ்டம்ஸில் ஒரு ஒயிட். அகெயின் ஒயிட். அடுத்த பந்து ஏறி மறிச்சிருந்தாங்க. இந்த தடவை சரியான கணக்கில் கேட்ச் எடுக்க முடியுமா இல்லை ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நல்லா ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓடி இருக்கப்பட்ட 1. ஒரு முடியல 29. மீதமுள்ள 6க்கு 30. முதல் பாலே ஒயிட். டாப் மேட்டு நோ பால். இந்த பால் இலவச பந்து ஃப்ரீ கிட். இந்த தடவை ஃப்ரீ கிட் பாலை யூஸ் பண்ணானா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் வச்சுருந்தாங்க. ஃபீல்டரையும் தாண்டிடுச்சு. ஒரு பவுண்டரி. ஃப்ரீ கிட் பாலை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 4. 5க்கு 26. பேட் ஏஜ் இருந்துச்சு. கீப்பர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க பாடி வச்சு. சிங்கிள். ஓடி இருக்கப்பட்ட 1. இந்த சம்ஸில் வைடு. ஷார்ட் பால் அதை யூஸ் பண்ணி பாயிண்ட் பவுண்டரி கிடச்சிட்டு பவுண்டரி. 2வது பவுண்டரி மாதிரி சின்ன எடுத்து விட்டாங்க. பவுண்டரியே போனாலும் அது கில்லிங் சீட் தான் தாராளமாக அமையும். ஓடி இருக்கப்பட்ட 2. நோ பால். நல்லா பேக்கப் ஸ்டாப் பண்ணி கொடுத்துறாங்க. ஒயிட். லாஸ்ட் 1 more. லாஸ்ட் இந்த போயோட அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. தமிழ் பாடி வெல் பிளேட் பை கீழே குறிக்குளம்.